சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணி போறார். அவரை இப்படி மலக்குல் மௌத் அப்படியே உத்து பார்க்குறாங்க. ஆஹா, சுலைமான் கேட்டாங்க, சுலைமான் நபி கேட்டாங்க, என்ன அப்புறம் உத்து பார்க்குறீங்களே, நீங்கள் உத்து பார்த்தாலே பெரிய ஆபத்துல. ஆமாம், நாளைக்கு இந்த நேரத்தில் இவர் மையத், இப்போ மையத்து நடந்து போகுது, நாளைக்கு இவருடைய ரூஹை பிடுங்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கான். ஒரு நாள் தான் இருக்கிறது இவருக்கு, ஒரு நாள் தான் இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? அஜல் வந்தால் போய் சேர வேண்டியதுதான். கொஞ்சம் காலம் கடந்தது, ஒரு நாள் முடிந்தது, பல நாட்கள் முடிந்தது, சில மாதங்கள் முடிந்து ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனுஷனை பார்க்குறாங்க. நாளைக்கு யார் ரூஹு பிரிய போகுதுன்னு சொல்லப்பட்டதோ அந்த மனுஷன் அப்படி நடந்து போகிறான். இவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், இது எப்படி சாத்தியமாயிடுச்சு? அந்த மனுஷன் தானே இவன். ஏன்னா சிலரை நினைவு வைக்க முடியும் இல்லையா? நாளைக்கு இவன் உயிர் ரூஹு போகுதுன்னு சொன்னால் அந்த மனசில் அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது? மறக்கக்கூடிய விஷயமா? எனவே என்ன, அவங்க மனசுல அப்படி பார்க்கறாங்க. 3-4 மாசத்துக்கு பிறகு அவன் நடந்து போறான். இவன்ல அவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது எப்படி சாத்தியமாயிற்று? இவன் எப்படி இன்னும் ஹயாத்தா இருக்கிறான்? மலக்குல் மௌத் திருப்பி வந்தாங்க. ஒரு தடவை வரும்போது சந்தி கேட்டாங்க, ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நீங்க இப்படி சொன்னீங்க. ஆமா, நாளைக்கு இவன் ஹயாத்தா இருக்க மாட்டான், மௌத்தா போயிடுவான்னு சொன்னீங்க. ஆனால் அவனை பல மாசத்துக்கு பிறகு நான் பார்த்தனே, சில நாட்களுக்கு முன்னால பார்த்தனே. என்ன ஆச்சு? அவன் தானா அல்லது அவனை மாதிரி வேற ஒருத்தன் இருக்கலாம்? இல்லை, சாடையில் இருக்கலாமே. அப்படியே அதையா நான் பார்த்துட்டானாங்க? இல்லை இல்லை, நீங்கள் அதே ஆளை தான் பார்த்துருக்கிறீங்க. அவனோட ரூஹை பிடுங்க. இல்லை, என்னாச்சு? அவன் போகும்போது வீட்டில் மனைவி மக்களுக்காக ஒரு கடையில் ரொட்டி உணவுகள் பார்சலில் வாங்கிட்டு போனான். உணவு பார்சலில் வாங்கிட்டு போகிறான். அப்படி உணவு பார்சலில் வாங்கிட்டு போகும்போது ஒரு யாசகன் பிச்சைக்காரன், நான் ரொம்ப நாளாக 2-3 நாளாக பசியோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தாங்கலேன், எனக்கு பசியோடு இருக்கிறான்னொன்னே இதை என்ன செய்ய, நான் கையில் வைக்கிறத கொடுத்துட்டான். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் சொன்னான், யா அல்லாஹ், நான் 2-3 நாளாக பசியாக கிடந்த அந்த மனுஷன் எனக்கு உணவு தந்துட்டான், இவனுடைய ஹயாத்தை நீ நீளமாக்குவாயாகன்னு கேட்டான். அல்லாஹ் 40 வருஷம் அதிகமாக்கி இருக்கிறான். 2 விஷயங்க இணையுது. ஒன்று சதக்காவும் இணையுது, துவாவும் இணையுது. 40 வருஷம் அதிகமாக்கினான் என்பது மாத்திரமல்ல, இந்த 40 வருஷத்திலையும் ஒரு சிறு பாவம் கூட செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மையும் அப்படி பாதுகாப்பானாக. எவ்வளவு பெரிய பாருங்க. அப்ப இந்த தர்மம் என்பது அவ்வளவு பெரிய, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. கொடையாடி அல்லாஹ், அவனுடைய குணம் தர்மம் செய்வது என்பது.